to Bharat Polytechnic College official YouTube channel. இந்த வீடியோவில் வந்துட்டு 19/12/2020 அன்றைக்கி நடக்க போகிற எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிளும் வேரியஸ் ஈக்குவலண்ட் பேப்பர்ஸ், அதாவது J2M, K2M, L2M பேப்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட் இயர் பேப்பர் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் செமஸ்டரில் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் வந்துட்டு 3 to 5 PM நடக்கும். ஓகேங்களா. அடுத்தது சிவிலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஐஎஸ், அப்புறம் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த ரெண்டில் வந்துட்டு ஏதோ ஒரு பேப்பர் வந்துட்டு காலையில் 10 to 12 நடக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 12 to 2 வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் லேப் நடக்கும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது மெக்கானிக்கலில் வந்துட்டு காலையில் 10 to 12 ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அண்டு எனர்ஜி கன்சர்வேஷன் அந்த சப்ஜெக்ட் நடக்கும். அடுத்து வந்துட்டு 12 to 2 வந்துட்டு கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிக்கல் நடக்கும். ஓகேங்களா. அடுத்தது ட்ரிபிளியில் வந்துட்டு ஜே ஸ்கீமில் வந்துட்டு நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ் அப்படின்ற பேப்பர் வந்துட்டு காலையில் 10 to 12 நடக்கும். அடுத்தது எம் ஸ்கீமில் வந்துட்டு 12 to 2 வந்துட்டு ஒயரிங் வைண்டிங் ப்ராக்டிக்கல். ஓகேங்களா. அடுத்தது இசி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எம் ஸ்கீமில் மதியானம் 12 to 2 கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீசிங் அண்டு நெட்வொர்க் ப்ராக்டிக்கல் நடக்கும். அடுத்தது சிடியில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் 12 to 2 வந்துட்டு சேம் அதுவே கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீசிங் அண்ட் நெட்வொர்க் ப்ராக்டிக்கல் தான் நடக்கும். ஓகேங்களா. ஜே ஸ்கீம் பேப்பர் வந்துட்டு ஒன்று இருக்குது கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில், அது வந்துட்டு 10 to 12 காலையில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் நடக்கும். ஓகேங்களா. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம காலேஜில், அதாவது பாரத்தில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த எல்லா பேப்பருமேலாம் இருக்காது. ஓகேங்களா. இப்போ சிவில் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் லேப் மட்டும்தான் வந்துட்டு நடக்கும். மெக்கானிக்கலில் வந்துட்டு கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிக்கலும் நடக்கும். ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் அண்டு எனர்ஜி கன்சர்வேஷன் நடக்கும். ஓகேங்களா. ட்ரிபிளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் வைண்டிங் ப்ராக்டிக்கல் நடக்கும். இசி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லேப் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீசிங் அண்டு நெட்வொர்க் ப்ராக்டிக்கல் நடக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே லேப் வந்துட்டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீசிங் அண்ட் நெட்வொர்க் ப்ராக்டிக்கல் வந்து நடக்கும். ஓகேங்களா. இப்போ அடுத்து வந்துட்டு ஜே ஸ்கீம் டு எம் ஸ்கீம் மாறின பேப்பர்ஸ் எதுன்னு பார்க்கலாம். இப்போ ஹைட்ராலிக்ஸ் லேப் ப்ராக்டிஸ்ன்றது தான் ஹைட்ராலிக்ஸ் லேப்பாக மாறி இருக்குது. மெக்கானிக்கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஜே ஸ்கீமில் வந்துட்டு கேட்-கேம் லேப்னு படித்தது தான் இப்போ கம்ப்யூட்டர் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிக்கலாக மாறி இருக்குது. அதே மாதிரி ட்ரிபிளியில் வந்துட்டு ஒயரிங் வைண்டிங் எஸ்டிமேஷன் லேப் அப்படின்னு படித்தது தான் ஒயரிங் வைண்டிங் ப்ராக்டிக்கல்னு மாறி இருக்குது. இசி பேப்பர் வந்துட்டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீசிங்னு படித்தது இப்போ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீசிங் அண்டு நெட்வொர்க் ப்ராக்டிக்கல்னு மாறி இருக்குது. அதே தான் சேம் சிடிலையும் அதே தான் கம்ப்யூட்டர் இன்ஸ்டாலேஷன் அண்டு சர்வீசிங் லேப்னு படித்தது தான் வந்துட்டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீசிங் அண்டு நெட்வொர்க் ப்ராக்டிக்கலாக மாறி இருக்குது. இது வந்துட்டு J2M ஸ்கீமு. அடுத்து K2M ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா சிவிலில் வந்துட்டு ஹைட்ராலிக்ஸ் அண்ட் ப்ளம்பிங் லேப்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, அது இப்போ ஹைட்ராலிக்ஸ் லேபாக மாறி இருக்குது. இசியில் வந்துட்டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்டு நெட்வொர்க்கிங் ப்ராக்டிக்கல்னு படித்தது சேம் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீசிங் அண்ட் நெட்வொர்க் ப்ராக்டிக்கலாக மாறி இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி லேபார்ட்டரின்னு படித்தது தான் இப்போ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீசிங் அண்டு நெட்வொர்க் ப்ராக்டிக்கலாக மாறி இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது எல் ஸ்கீமில் வந்து எம் ஸ்கீம் வந்துட்டு இசி பேப்பர் மட்டும்தான் வந்துட்டு நேம் சேஞ்ச் ஆகிருக்கு. கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்டு நெட்வொர்க்கிங் ப்ராக்டிக்கல்னு படித்தது தான் வந்துட்டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீசிங் அண்டு நெட்வொர்க் ப்ராக்டிக்கலாக மாறி இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த டைம் டேபிள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஃபர்தராக வந்துட்டு இதில் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இந்த பிடிஎஃப் வந்துட்டு போடுறேன், ஸோ தட் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நாளைக்கு உண்டான இது பார்க்கலாம். ஓகேங்களா, டைம் டேபிள். ஓகே, தேங்க்யூ.